நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் பிரெயினை மெமரிஸோட, உங்களோட தாட்ஸோட, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனாலிட்டியோட கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ண முடியுமா? இல்லை உங்களோட பாடி இல்லாமையே நீங்கள் ஒரு ஏஐயில் சர்வே பண்ண முடியுமா? வணக்கம் மக்களே, இதுதான் நாளைய உலகம். பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது? ஹியூமன் பிரெயினில் அப்ராக்சிமேட்டாக 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூரானும் எலக்ட்ரிக் சிக்னலையும் கெமிக்கல் சிக்னலையும் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுது. சிம்பிளாக சொன்னால் நம்மளோட தாட்ஸுக்கும் மெமரிஸ்க்கும் நம்மளோட பர்சனாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரெயினில் ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டராக செயல்படுது நம்மளோட பிரெயின். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? இங்கே தான் பிசிஐ கான்செப்ட் வருது. பிசிஐ அப்படின்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். பிரெயின் சிக்னலை ரீட் பண்ணும், அந்த சிக்னலை கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். சம்டைம்ஸ் கம்ப்யூட்டரில் இருந்து பிரெயினுக்கும் சிக்னல்ஸை அனுப்பும். இது ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பேரடைஸ் பீப்புள் தாட்ஸில் கர்சரை மூவ் பண்ணுறாங்க, ரோபோட்டிக் ஹேண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மெமரியை ரீஸ்டோர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது நடக்குது. ஆனால் ஃபுல் பிரெயின் அப்லோட் பண்ண முடியுமா? இல்லை கான்சியஸ்னஸ் காப்பி பண்ண முடியுமா? இன்னும் இந்த ரெண்டுக்குமே தூரத்தில் தான் இருக்கும். ஓகே, மைண்ட் அப்லோடிங்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பிரெயினோட ஃபுல் மேப் எடுக்கணும், ஒவ்வொரு நியூரான் கனெக்ஷனையும் ஸ்கேன் பண்ணணும், அந்த டேட்டாவை ஏஐயில் சிமுலேட் பண்ணணும். சிமுலேட் பண்ண உடனே நீங்கள் டிஜிட்டலாக இருப்பீங்க. பட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பிரெயின் கன்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எமோஷன், ஹார்மோன்ஸ், பாடி சிக்னல் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஜஸ்ட் உங்களுக்கு மெமரி போதுமா இல்லை கான்சியஸ்னஸ் வேணுமா? ஆனால் சயின்ஸுக்கு இன்னும் கிளியராக ஒரு தெளிவான ஆன்சர் இல்லை. அதான் உண்மை. இதில் பிக் ப்ராப்ளம் அண்ட் ரிஸ்க் இருக்கு. இதில் மேஜர் சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஹியூமன் பிரெயினோட டேட்டா சைஸ். இது டேட்டா சைஸ் பார்த்தீங்கன்னா ஜெட்டாபைட் டேட்டா வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ப்ராப்ளம். பிரெயினை டேமேஜ் இல்லாமல் ஃபுல் ஸ்கேன் பண்ணுறது பாசிபிளே இல்லை. மூணாவது ஐடென்டிட்டி டபுள். அப்லோட் பண்ணினா ஏஐ அது நீங்களா இல்லை உங்களோட காப்பியா? நாலாவது எத்திக்ஸ். டெத்தோட மீனிங் என்ன? இம்மார்டலி ஃபேரா? இந்த சயின்ஸோட பிக்கஸ்ட் கொஸ்டினாக இது இருக்குது. மேபி நெக்ஸ்ட் ஒரு 20-50 வருஷத்தில் பார்ட்டியல் மெமரி பேக்கப் எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் டவுன்லோட்ஸ், லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை டிரைவிங் பேசிக்ஸாக இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெயினை ஏஐயோட கொலாபரேஷன் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிசீஸ் ப்ரிடிக்ஷன். யூஸ் பண்ணுற பிரெயினோட டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுல் பிரெயினே அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே மேபி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா அது முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். சயின்ஸில் இதுக்கு ஆனஸ்ட்டாக சொன்னால் we do not know it. ஓகேப்பா, உண்மையாக கொஸ்டின் இது கிடையாது. பிரெயின் அப்லோட் பண்ண முடியுமா? அப்போது நம்ம ஹியூமனாக இருக்கிறது என்ன? நம்மளோட மெமரிஸை காப்பி பண்ணால், நம்மளோட ஃபீலிங்ஸை சிமுலேட் பண்ணினாலும் நம்மளோட சோல் எங்கே இருக்குது இப்போ? இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது? இதுக்கு டெக்னாலஜியில் ஆன்சர் கிடைக்கல. ஆனால் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கம்ப்யூட்டரில் இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.